வணக்கம். வாழ்க வளமுடன். நான் கினோவல் ஆர்கிடெக்ட் பேசுறேங்க. எப்படி கட்டடத்துக்கு இந்த பிளான் முக்கியமோ, அஸ்திவாரம் முக்கியமோ, அந்த மாதிரி நம்மளோட குடும்பத்தினுடைய நிதி ஆதாரங்களுக்கு இந்த அஸ்திவாரம் முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சோ இப்ப என்னன்னா, இந்தியனோட மார்க்கெட்ல மிகப்பெரிய சரிவு வந்திருக்கு. அப்ப இந்த நேரங்கள்ல நம்ம நிறுத்தலாமா, இல்ல பணத்தை எடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு பயம் அப்படிப்பட்ட நீங்களா இருந்தா, அல்லது இது எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னு இருந்தா, நீங்க அடுத்த ஒரு 7-8 நிமிஷம் இந்த வீடியோக்காக ஒதுக்குங்க. இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு விழிப்புணர்வுக்காகவும், ஒரு கல்வி சொல்வதற்காகவும் தான், விளக்கமா சொல்வதற்காக மட்டும்தான். இதுல எந்த ஒரு ஸ்டாக்கையும் நம்ம பரிந்துரைக்கிறது இல்லை. ஏன்னா இந்த எப்படி இந்த கண்டனம் இருந்தது, அதுக்கு ஒரு உதாரணம் இந்த ஸ்டாக் எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறது தான் நம்ம இதுல சொல்லியிருக்கிறோம். அப்ப இந்த கடந்த கால எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பாக்குறவங்கதான் இந்த மார்க்கெட்ல 2008 பாத்தீங்கன்னா உலக பொருளாதாரத்துல ஒரு மந்த நிலை ஏற்பட்டப்போ ஒரு 50% சரிந்தது. கிட்டத்தட்ட அடுத்த ஒரு சில ஆண்டுல அது 100% வளர்ச்சி அடைஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம கண் முன்னாடி பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் 2020 வந்தக்கூடிய கொரோனா நோய் தொற்று. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அப்படி ஸ்தம்பித்து போயிருந்த காலத்துல ஒரு 30% மேல மார்க்கெட் சரி வந்துச்சு. அது நிறைய பேர் பயந்து எடுத்துட்டவங்களும் இருக்காங்க. சோ அந்த நேரத்துல தைரியம் யூஸ் பண்ணணும்னு இருக்காங்க. அதே மாதிரி அதுவும் ஒரு சில ஒரு ஆண்டுலயே கிட்டத்தட்ட 100% வளர்ச்சி வந்துச்சு. இப்ப 2024, 2025 இப்போ காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப மார்ச் வரைக்குமே பார்த்தோம்னாலும் ஒரு 10-15% சரிவு. அப்போ எல்லாத்துக்கும் தெரியும் இந்த சரிவு என்கிறது தவிர்க்க முடியாதது, அல்லது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குங்கிறது தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும்போது மிகப்பெரிய சரிவு சந்திக்கிறது. அப்பதான் நம்மளுடைய போட்ட பணமே காணாம போயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஃபீலிங், இந்த பயம், எதுக்காக இது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பயம். சோ இந்த நேரத்துல ஒரு நிறுவனங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம அவங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பாக்குறது அப்படிங்கிறது யூஸா இருக்கும் அப்படிங்கிறது. இப்ப அதுல பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் அப்படிங்கக்கூடிய துறையில கம்பெனில 2016 அப்படிங்கிற பாத்தீங்கன்னு சொன்னோம், அதோட விலை 598 ரூபா. பட் அதே 2020 அதாவது 2018 அவங்க 1-to-1 சொல்லிட்டு ஒரு போனஸ் கொடுத்தாங்க. ஆனா 2020 கோவிட் வரும்போது பாத்தீங்கன்னா அதோட பங்கோட விட 638 ரூபா. இன்னைக்கு 1000. 1 லட்சம் ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னு சொன்னா இந்த 10 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 7,68,000 ரூபாய் லாபம் இருக்கு. அப்ப இதனுடைய வளர்ச்சிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேப்ல கீழே மேலேயும் போயிட்டு தான் வந்திருக்காங்க. அப்போ முன்னாடியே நம்ம எடுத்திருந்தாங்கன்னா மிகப்பெரிய லாபத்தை இருப்பாங்க. இன்னொரு முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க். ஏன்னா எல்லாருக்குமே ஸ்டேட் பேங்க்ல பணம் இருந்தா அது நிறைய பேருக்கு இன்னும் அந்த நம்பிக்கை இருக்கு, உண்மையும் கூட. சோ அந்த ஸ்டேட் பேங்க்ல அதனுடைய பங்கு நீங்க 2016 அப்படின்னு பார்த்துட்டு 190 ரூபா அப்படிங்கிறது அதோட பங்கு விலையை இருக்கு. அதுவே 2020 கோவிட்ல, அதாவது 4 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதோட பங்கு விலை 160 ரூபாய் போயிடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1,90,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு இது 1,60,000 இருக்கு. 4 ஆண்டு கழிச்சு அதுல 30,000 காணாம போயிடுச்சு அப்படிங்கிற பயம். இன்னைக்கு 1000 ரூபாய். ஒருவேளை இன்னும் நமக்கு அந்த இடத்துல தைரியம் வந்துருது, அந்த நேரத்துல 160 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு வளர்ச்சி பாருங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன கம்பேரிசனையும் நான் பார்க்க விரும்புறேன். நீங்க இதே 2016 இந்த எஸ்பிஐல நம்ம பிக்ஸ்ட் டெபாசிட்டா போட்டிருந்தா ஆவரேஜ் இன்னைக்கு வரைக்கும் ஒரு 8% அப்படின்னு நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா, இப்ப அதனுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு 2.15 2.7 லட்சம் ரூபாய் இருக்கு. அந்த 2016 நாம பங்குதாரர் ஆயிடுச்சு. 1 லட்சம் ரூபாய் பண்ணிட்டு எஸ்பிஐயோட பங்கு வாங்கியிருந்தா இன்னைக்கு 5.5 மடங்கு கிட்டத்தட்ட 5,60,000 எப்படிங்கிறது நேர்கோட்டுல, அதாவது அப்படியே வளர்ந்துட்டு வர மாதிரி இருக்கும். இது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. வளர்ச்சி ஒரு 10 ஆண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 1.5 மடங்கு வேணுமா,
அல்லது 5.5 மடங்கு வேணுமாங்கிறது நம்ம தான் முடிவு. அப்போ இந்த மாதிரி ஒரு வங்கித்துறையா இருந்தாலும் அல்லது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்லது வந்து ஐடி துறையா இருந்தாலும் ஒரு லாங் டைம்ல இது எல்லாமே இந்தியா வந்து பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஹிஸ்டரி நமக்கு வந்து சொல்லுவாங்க. முக்கியமாக 2027 அப்படிங்கிற போது இந்தியா வந்து உலகின் 3வது பெரிய வல்லரசா ஜிடிபியில உயரும் அப்படிங்கிறத எல்லாருமே கவனிச்சுட்டு இருக்காங்க. நிச்சயமாக அந்த வளர்ச்சி வரும்போது நம்மளும் அந்த பங்கு வரணும் அப்படின்னா நம்மளுடைய பங்கு மோசத்தை இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறதும் முக்கியமானது அப்படின்னு நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆயுள் காப்பீடு கண்டிப்பாக இருக்கணும். யார் பிரெட் வின்னரும் அவங்களுக்கு வேணும். குடும்பத்துக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும். வங்கியிலும் பணம் இருக்கணும். இதுல எந்த விதமான மாற்றுக்கட்டும் இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் நம்ம வரணும்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நம்முடைய பங்குகளை இன்வெஸ்ட் பண்றது. ஒருவேளை நமக்கு என்னதான் இருந்தாலும் மனசு சமாதானமா இல்ல, ஓரளவுக்கு இந்த இதெல்லாம் போய் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, முடியாதுன்னா நீங்க ஒரு சிறந்த ஆலோசனை வச்சுக்கலாம். இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே தெரியும். டிசிப்ளினான அதை நீங்க தொடர்ந்து பண்றப்போ ஒரு 10,000 ரூபாய் நீங்க வந்து 5 வருஷத்துக்கு பண்றீங்க, அல்லது 10 வருஷம் 15 வருஷம் இந்த மாதிரி தொடர்ந்து பண்றப்போ அது ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். அதுவும் ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டதா இருக்காங்க. அதை ஃபாலோ பண்றதுன்னா அதுல எக்ஸ்பர்ட்ஸ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் பார்க்கணும். நம்மளுடைய வேலை இன்வெஸ்ட் பண்றதும் அதை பொறுமையாக்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சோ நண்பர்களே, இந்த வளர்ச்சியும் இந்த நம்ம நாட்டினுடைய உயர்வும் அப்படிங்கிறது நிச்சயமாக உறுதி செய்யப்பட்டது. அதுல நம்முடைய பங்கு வேணும்னா நம்மளுடைய வருமானத்தில் நிச்சயமாக ஒரு பகுதியை நம்ம எல்லா எக்ஸ்பர்ட்டும் என்ன சொல்றாங்க, ஒரு 20% நிச்சயமாக ஒரு எதிர்காலத்துக்கு எடுத்துவீங்கன்னு சொல்றாங்க. அப்போ உங்களுடைய இந்த சேமிப்பை எடுத்து வச்சு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு கோல் பேஸ்டா இந்த காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த பணத்தை எடுப்பேன் அப்படிங்கிற அந்த கோலுக்கான ஒரு உறுதித்தன்மையோட நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு நிச்சயிக்கப்பட்டதா ஒன்றாக அமைக்கும். இதுல நமக்கான நீங்க வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா நம்ம நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதை எங்களுடைய வாட்ஸ்அப் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கான நேரத்தை ஒதுக்கி நம்ம நேரையும் அல்லது ஒரு ஜோக் கிட்டையும் கிடைப்பாங்க. ஸோ இந்த பயத்தை தவிர்த்து இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை நமக்கு ஒரு பலமான விஷயமாக ஒரு சந்தர்ப்பமாக நம்ம நினைச்சிட்டு உருவாக்கணும்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்றதான் இந்த விஷயங்கள் சொல்லுவாங்க. சோ வாழ்த்துக்கள் என்பதை இப்படிப்பட்ட ஒளிமயமான இந்தியாவினுடைய எதிர்காலத்தில் நம்மளும் பங்கெடுத்துட்டு போறோம். நம்ம சந்ததியும் முகிற போகுது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்துல சந்தர்ப்பங்களை விடைபெறுகிறேன். மீண்டும் காணொலி சந்திப்போம். நன்றி. வாழ்க்கை.